ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது குதிரை சந்தை. அதாவது பிரியர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, குதிரை பிரியர்கள். அவங்கெல்லாம் குதிரையை வாங்குவதற்கான சந்தை தமிழ்நாட்டில் ஒரே ஒரு இடத்துல தாங்க இருக்குது. வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் குதிரை சந்தைகள் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் மட்டும்தான் அந்த குதிரை சந்தை இருக்குது. அதுவும் எப்படி இந்த சந்தை உருவாச்சு அப்படிங்கிறது ஒரு சுவையான வரலாறுங்க. அதாவது அந்தியூரில் இருக்கக்கூடிய குருநாத சுவாமி கோயிலில் ஆடி மாதத்தை தேரோட்டம் நடக்கும். அந்த தேரோட்டத்துக்காக பலாயிரக்கணக்கான மக்கள் அதில் ஒன்று கூடுவாங்க. அது ஒரு வாரத்துக்கு மேலே ரொம்ப சிறப்பாக நடக்கும். அப்போது 2-3 வாரம் நடக்கக்கூடிய அந்த விழாவில் பார்த்தீங்கன்னாக்கா கடைசி வாரத்தில் பார்த்தீங்கன்னா குதிரை சந்தையும் அங்கே ஒன்று கூட்டுவாங்க. திப்பு சுல்தான் என்ன பண்ணியிருக்காரு, குறுநில மன்னர்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்தப்போ அவர் தான் என்ன பண்ணுறாரு, தன்னிடத்தில் உள்ள சரி வராத குதிரைகளை எல்லாம் அந்த இடத்துல விற்றுருக்காரு. அப்போது அந்த தேரோட்டம் நடந்திருக்கு. ஆடி மாதத்தில் குருநாத சுவாமி கோயிலில் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்காங்க. அப்போலேருந்து தான் இந்த சந்தை உருவாகியிருக்கு. ஆனால் அது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து வருது. யாரெல்லாம் குதிரை பிரியர்களாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே தங்களுடைய வீடுகளில் வளர்ப்பாங்க. இதில் நடனமாடக்கூடிய குதிரைகள்லாம் இருக்குது. அப்படி பல குதிரைகள் இருக்குது. வெள்ளை குதிரைகள் இருக்குது, முழுக்க கருப்பு குதிரைகள் இருக்குது, பழுப்பு நிறத்தில் உள்ள குதிரைகள் இருக்குது. குதிரையில் பல வகையான இனங்கள் இருக்குது. அது எல்லாவற்றையுமே நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த சந்தைக்கு நம்ம பார்க்கலாம். அதிலும் குறிப்பாக ராஜஸ்தான்லேருந்து வட மாநிலத்திலேருந்து பல குதிரைகளை வாங்கிட்டு இங்கே விற்பனை செய்யணும் அப்படிங்கிறக்காக கொண்டு வரக்கூடிய குதிரைகளையும் நம்ம இங்கே பார்க்க முடியும். அப்படி குதிரைகள் மிகவும் விசேஷமான தன்மையுடைய குதிரைகள் இங்கே இருக்குது. குதிரைகளை எப்படி வாங்குவாங்க? இப்போ நம்ம ஆட்டு சந்தை பார்த்துருக்கோம், மாட்டு சந்தை பார்த்துருக்கோம் இல்லையா? அதிலெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கையில் ஒரு துண்டு மாதிரி போட்டு தரகர் மாதிரி அவங்க விலை பேசுகிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. குதிரையை எப்படி அவங்க கண்டுபிடிப்பாங்க, வயசு எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா குதிரையினுடைய பற்களை வைத்து அதனுடைய வயதை கண்டுபிடிப்பாங்க. அதில் என்ன இனம் என்ன வகை அப்படிங்கிறத அதனுடைய காதை வச்சு கண்டுபிடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய முகத்தில் 9 விதமான சுழி இருந்தது அப்படின்னா அது மிகப்பெரிய அதிர்ஷ்டமான ராஜ கலை உள்ள ஒரு குதிரை அப்படின்னு அர்த்தம். அது 25 லட்சம் வரைக்கும் அது விலை போகும். அப்படி அவர்கள் சுழி பார்த்து விலையையும் அதே நேரத்தில் குதிரையினுடைய பற்களை பார்த்து வயதையும் கணிப்பார்கள். அப்படி தங்களுக்கு தேவையான குதிரையை அவங்க வாங்கி கொண்டு வீடுகளுக்கு போய் வளர்க்குறதெல்லாம் பார்க்கலாம். இப்படி வாங்கும்போது அந்த குதிரையை என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம 2 வீலர் வாங்கினா கூட நம்ம ஒரு டிரைவ் பண்ணி பார்க்குறோம் இல்லையா? நம்ம கார் வாங்கினாலும் ஒரு தடவை நம்ம டெஸ்ட் டிரைவ் பண்ணி பார்க்குற மாதிரி அந்த குதிரை சந்தையிலேயே அந்த குதிரையை ஓட்டி பார்ப்பதற்கான ஒரு மைதானமும் பக்கத்துலேயே இருக்குது. அந்த மைதானத்தில் குதிரை எப்படி இருக்குது அது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக அங்கே அந்த மைதானத்தில் ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த குதிரையை வாங்குறது பழக்கமும் இன்னைய வரைக்கும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த அளவுக்கு மன்னர்கள் படையில் குதிரை படை என்பது மிக முக்கியமான ஒரு படை. குதிரையினுடைய லாடத்தை கூட ஒரு பெரிய லாபம் அப்படின்னு நினச்சி வீடுகளில் மாற்றி வைத்திருப்பதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த அளவுக்கு குதிரை இன்றைக்குமே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருடைய டேபிள்லேயும் மேசையில் பார்த்திங்கன்னா ஒரு குதிரையை வச்சுருப்பாங்க. அந்த குதிரை பறக்கிற குதிரை மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கால்கள் 2ஐயும் முன்னே தூக்கி கொண்டிருக்கக்கூடிய குதிரை ஒரு வெற்றி, ஒரு மாபெரும் தன்னம்பிக்கை, ஒரு பெரிய உத்வேகத்துக்கு அடையாளமாக அந்த குதிரை பார்க்கப்படுது. அந்த ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்கிறது நம்ம எப்போவுமே இயங்கி கொண்டே இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுடைய அடையாளமாக பார்க்கப்படக்கூடியதா இந்த குதிரை. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.